அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்லதொரு பரிசுத்தவான்களின் ஐக்கிய கூடுகைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பாடல்கள் மூலமாக நாங்களும் ஏகோபித்து, உடைய வார்த்தைகளின் மூலமாக உம்மை ஏகோபித்து ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவன் எங்கள் வாழ்விலே செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் சபை நடுவிலே உம்மை துதிக்கும்படியாக, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக தந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இவ்வேளையிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறதன்படி உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து அதன்படி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்களை கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான நறுமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒவ்வொரு வாரமும் தேவன் நம் வாழ்விலே செய்த மேன்மையான நன்மைகளை எண்ணி தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக தந்த நல்ல தருணத்திற்காக நான் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு வசனத்தின் அடிப்படையிலே நம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி நம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கப் போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 5:19 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அனைவரும் பாவியாக்கப்பட்டபடியினாலே நாம் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒரு மனுஷனுடைய, அதாவது ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் யாவருக்கும் நன்றாக தெரிந்தவர்கள். முதலாவது, நாம் கீழ்ப்படியாமையினாலே நம்மை பாவத்திற்குள்ளாக தள்ளினது, நம்மை பாவிகளாக மாற்றினது, கீழ்ப்படியாமையின் மூலமாக நம்மை பாவத்திற்குள்ளாக அழைத்து சென்ற மனிதன் யாரென்றால் தேவனால் உருவாக்கப்பட்ட ஆதாம் என்கிற மனுஷன். ஆதாம் என்கிறவன் தான் முதலாவது மனிதன். ஆதியிலே அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக, அவனுடைய மீறுதலின் நிமித்தமாக, அவனுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக பூமியிலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் இந்த பூமியிலே பிரவேசித்தது. தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையுமே அது சிறந்ததா இருந்தது. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் உண்டாக்கி அது நல்லது என்று கண்டார் என்பதை அந்த வசனத்தினுடைய முடிவுல பார்க்க முடியும். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிடுச்சு. வெளிச்சம் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி ஒவ்வொரு படைப்பினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் உண்டாக்கி அதை நன்மையானதாகவே வைத்திருந்தார். மனுஷனை உண்டாக்கி பின்பு தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அது மிகவும் நன்றாயிருந்தது என்றுதான் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே இந்த கடைசி வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, தேவன் அழகான ஒரு நல்லதொரு பூமியை உண்டாக்கி அதை மனுஷனுடைய கையில, மனுஷன் பூமியை ஆளும்படியாக, பூமியில் உள்ள சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக மனுஷனுக்கு அதை ஒப்பு கொடுத்திருந்தார். தோட்டத்திலே சகல விதமான நன்மையான விருட்சங்கள் இருந்தது, அநேக நல்ல விருட்சங்கள் இருந்தது. ஆனாலும் ஒரே ஒரு விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது என்பது அவனுக்கு விதிக்கப்பட்ட கட்டளையா இருந்தது. ஆனால் மனிதன் அந்த ஒரு விருட்சத்தின் கனியை புசித்து தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்து பிசாசினுடைய வஞ்சகத்திற்கு உட்பட்டு கீழ்ப்படியாமை நிமித்தமாக இந்த பூமியிலே பாவத்தை பிரவேசிக்க செய்து நம் எல்லாரையும் மரணம் ஆண்டு கொள்ளும்படியாக, பாவம் நம்மை ஆண்டு கொள்ளும்படியாக பிசாசினுடைய ஆளுகைக்கு கீழாக நம்மை தள்ளிவிட்டான். பிரியமானவர்களே, அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 4வது அதிகாரத்தில் சொல்லும் போது கூட பிசாசை குறித்து இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்றே குறிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர்களுடைய கண்களை இருளாக்கின என்று சொல்லத்தக்கதாக இந்த பிரபஞ்சத்தினுடைய, இந்த பூமியுடைய மொத்த ஆளுகையும் பிசாசனுடைய கைக்கு சென்றது ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே.
அது அந்த முந்தின ஆதாம் என்கிற ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் பிரவேசித்தது. அவனுடைய வழித்தோன்றல்களில் வருகிற நாம் அந்த பாவத்திற்கு உட்பட்டவர்களாக, பாவத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறவர்களாக, மரணத்திற்கு உட்பட்டவர்களாகவே வாழ்ந்து வந்திருந்தோம். பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணமும் நம்மை தேவனுடைய நீதிக்கு ஒப்பாக தேவனிடத்திலே நம்மை சேர்க்க கூடாதபடிக்கு அந்த நியாயப்பிரமாணமும் கூட விடுவிக்க முடியாமல் இருந்தது. அதனாலதான் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை பாவத்தை கொண்டு வந்தது. ஆனா ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது. அந்த ஒரு மனுஷன் யார் என்பது நமக்கு தெரியும். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லாருமே நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஒருவேளை நாம் யோசிக்கலாம், அநேகர் இவ்விதமாய் யோசிக்கிறது உண்டு. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள், இந்த மார்க்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், இந்த வழியின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இவ்விதமாய் யோசிக்கிறது உண்டு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆதாம்ங்கிற மனுஷனுடைய வழித்தோன்றல்ல நம்ம வந்ததுனால, அவனுடைய ரத்தத்தின் வழியில நம்ம வந்ததுனால நாம் எல்லாரும் பாவிகள் ஆயிட்டோம். இவருடைய ரத்தத்துல நாம் வரவே இல்லையே. இவருடைய கீழ்ப்படிதல் எப்படி, இந்த ஒரு மனுஷனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதல் எப்படி முழு உலகத்தினுடைய பாவத்தையும் சர்வலோகத்தினுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இந்த ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மனுஷனாக வெளிப்பட்ட தேவனுடைய இந்த மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எப்படி எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட முடியும் என்கிற கேள்வியை அநேகர் வைக்கிறதுண்டு. இவர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் இவருடைய கீழ்ப்படிதல் நமக்கு என்ன செய்தது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை மாத்திரம் நான் சுருக்கமாக தியானித்து நான் இந்த ஆராதனை செய்தியை முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். அது எப்படி ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் எல்லாரையும், அதை விசுவாசிக்கிற எல்லாரையும் நீதிமான்கள் ஆக்க முடியும் என்றால் பாருங்க, பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் இருந்திருக்கிறார்கள். ஆபிரகாம் இருந்திருக்கிறார், ஈசாக்கு இருந்திருக்கிறார், கீழ்ப்படிதலுக்கு ஈசாக்கு இருந்திருக்கிறார், யாக்கோபு இருந்திருக்கிறார். அதே போல ஒவ்வொரு மனிதர்களாக யோசேப்பு, மோசே என்று ஒவ்வொருவராக நாம் பார்க்க முடியும். யோசுவாவில் ஆரம்பித்து தானியேல், ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்க முடியும். எல்லாரும் ஒரு கட்டத்துல கீழ்ப்படிதல் இருந்தவர்கள் தான். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதல் அது எப்படி எனக்கு என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும், என்னுடைய பழைய மனுஷன் மரித்து விட்டான் என்கிற சத்தியத்தை நான் எவ்விதமாய் நம்புவது என்பதென்றால் அவர் யார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே குறிக்கிறது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, சகலமும் அவரை கொன்று சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இவர்தான் முந்தின பேரானவர், இவர்தான் பிதாவிற்கு முந்தின பேர், ஒரே பேரான குமாரன் என்று சொல்லப்பட்டவர். இவர்தான் தேவனுடைய குமாரன், இவர் தேவனாகவே இருந்தார் என்றுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ தேவன், இந்த சகலத்தை உண்டாக்கின இந்த தேவன் பூமிக்கு வந்து தன்னை கீழ்ப்படுத்தினவராக, தன் பிதாவாகிய தேவனுக்கு தன்னை கீழ்ப்படுத்தினவராக, குமாரனாக மாம்சத்திலே சதையும் ரத்தமும் உடையவராக வெளிப்பட்டு இந்த கீழ்ப்படிதலின் மூலமாக தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து தன்னை பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தவர். இதை விசுவாசிக்கும் பொழுது உண்மையிலே நீங்களும் நான் நீதிமானாக்கப்படுகிறோம். ஏனென்றால் நீங்க இந்த பூமியில இருக்கக்கூடிய, அல்லது நீங்க இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஈடாக வைத்தாலும் இவருடைய தராசுல அது நிக்கவே முடியாது. நீங்க தராசை வச்சு பாத்தீங்கன்னா அதிக கனம் உள்ளது கீழே இறங்கியிருக்கும், அப்படிதானே? அதிக கனம் உள்ளது கீழே இறங்கியிருக்கும். நம்ம வெயிட்டை வைக்க வைக்கதான் என்ன ஆகும், அதற்கு இணையா வரும். இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மனுஷ பிரகாரமாய் சொல்றேன். ஒரு தராசுல நீங்க வைத்து பாத்தீங்கன்னா இவருக்கு நிகரா நீங்க எதையுமே கொண்டு இங்க வைக்க முடியாது. அப்ப பாருங்க, இவர் மனிதனாக வெளிப்பட்டு தன்னை சிலுவையிலே பழுதற்ற பலியாக தன்னுடைய ஜீவியம் முழுவதையும் பழுதற்ற விதத்திலே வாழ்ந்து, பரிசுத்தமாய் தன்னுடைய ஜீவியத்திலே வாழ்ந்து பழுதற்ற பலியாக தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த பலியை விசுவாசிக்கிறது மூலமாக
எப்படி ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவமும் மரணமும் பிரவேசித்து நாம் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டோமோ, அதே போல பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை மரணத்தின் அவருடைய பாடுகளையும் அந்த ஐக்கியத்தை நினைவு கூர்ந்து அவரோடு கூட நாமும் நம்முடைய பழைய மனுஷனும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, உண்மையிலே நம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். அதனாலதான் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதல். இந்த ஒரே மனுஷனை நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம். இவரை நம்மை போல நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்மை போல பிறந்திருக்க, நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக வந்தார், அவ்வளவுதான். அவர் தேவன். பிதாவாகிய தேவனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தவர். இவரை கொண்டுதான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவருக்கென்றுதான் சிருஷ்டிக்கப்பட்டது. அதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் எழுதும் பொழுது, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அவரால தான் உண்டாக்கப்பட்டுச்சு, அவருக்காக தான் உண்டாக்கப்பட்டுச்சு. அப்ப இவர் தன்னை தாழ்த்தி தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாக எல்லாவற்றையும், தன்னுடைய பிதாவாகிய தேவன் சொல்லுகிற எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு மகனாக, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமியில இறங்கி வந்து, தான் உண்டாக்கின இந்த பூமிக்கு இறங்கி வந்து, அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினது நிமித்தமாக, சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினது நிமித்தமாக இவரை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, உண்மையிலே இது மிகப்பெரிய பாக்கியம். தேவன் நம்ம மத்தியிலே வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இப்ப அது எந்த இடத்துல இருக்குன்னா, இது நிமித்தமாக, இவருடைய பலியின் நிமித்தமாக, இவர் தம்மை சுகந்த வாசனையான பலியாக தேவனுக்கு முன்பாக தன்னை ஏறெடுத்தது நிமித்தமாக, அதை விசுவாசிப்பதன் மூலமாக, தேவனுடைய வலது பார்சத்தில் வீச்சிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது நிமித்தமாக, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து நம்மையே ஆலயமாக மாற்றிருக்கிறது. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. ஒரு செலவு கிடையாது. அதான் இன்னைக்கு ஆலயத்திற்கு அவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்கு. தேவனுடைய மகிமையை பார்க்கணும் அப்படின்ட்டு நிறைய லைட்டிங்ஸ், மியூசிக்லாம் வச்சாதான் கண்ணை மூடும்போது ஒரு வெளிச்சம் தெரியுது. இல்ல, அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார். இதுதான் மேன்மை. பிரியமானவர்களே, இது உண்மையிலே தேவன் நம் வாழ்விலே செய்த நன்மை இல்லையா? இதை எண்ணி நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டாமா? அதான் இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வத்துவத்தை பாருங்கள். அவர் தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அதை நம்ம இதை சரியா புரிஞ்சுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவ இவங்க சரியான விதத்துல புரிந்து கொள்ளாதபடியினாலதான் இன்னைக்கு அநேக இடங்கள்ல தானியேல் பெரிதாக காண்பித்து கொடுக்கப்படுகிறார். இருக்கட்டும், அவர் நல்ல பரிசுத்தவான் தான், உண்மைதான். மோசே பெரியவராக காண்பித்து கொடுக்கப்படுகிறார், யோசுவா பெரியவராக காண்பித்து கொடுக்கப்படுகிறார், உண்மைதான். ஆனா இவருடைய பூரணத்து பக்கத்துல அவங்க நெருங்க கூட முடியாது. இவருடைய பூரணத்துவதற்கு பக்கத்துல அவர்களால் நெருங்க கூட முடியாது. பிரியமானவர்களே, அப்ப நான் யாரை விசுவாசிக்கணும்னா, இந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக, என்னோடு கூட வாசம் பண்ணும்படியாக தன்னை பிதாவிற்கு சுகந்த வாசனையான ஒரு பலியாக தன்னை ஏறெடுத்து அவருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி அவருக்கு கீழ்ப்படிந்து எப்படி உயிரோடு எழுந்து பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறாரோ, இதை விசுவாசிப்பதன் மூலமாக நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுகிறோம். இதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு, இந்த நன்மை நிமித்தமாக இவ்வளவு மகா மேன்மையுள்ள தேவன் நம் மத்தியிலே வாசம் செய்தாரே, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு என்று அர்த்தமாம் என்று சொல்லப்பட்டது போல ஒரு விசை முழங்கால் படியிட்டு இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா?